அண்மை செய்தி. அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது துவங்க இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதியிலும் திமுக மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. கிட்டத்தட்ட இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தென் திசை தீர்ப்பு என்று முதலமைச்சர் எழுதிய அந்த நூலானது ஆவண நூலானது வெளியிடப்படுகிறது. இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் தென் திசை தீர்ப்பு என்ற இந்த முதலமைச்சர் எழுதிய அந்த நூல் தற்போது வெளியிடப்படுகிறது. அந்த நூலை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட திமுகவினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. மேலும் வருகின்ற 2026 நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை, சட்டமன்ற தேர்தல் பணிகளை திமுகவினர் தூங்குவதற்கு ஏற்கனவே திமுக தலைமை ஆணையிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த மாவட்ட செயலர் கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக இந்த மாவட்ட செயலர் கூட்டம் அது கட்சியினுடைய தலைவர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்கின்ற விதம் கொடுத்து ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் திமுக துவங்கி இருக்கிறது. மேலும் திமுகவுடைய தொகுதி வாரியான கூட்டமும் விரைவில் நடைபெறுவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தொகுதி வாரியாக அந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனவே அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. மேலும் அமைப்பு ரீதியாக திமுகவை பலப்படுத்தும் பொருட்டு மாவட்டங்களை விரிவாக்கம் செய்வது தற்போது கவனம் மேற்கொள்ள இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம், அதே போல 4 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என பல்வேறு அமைப்பு ரீதியாக மாவட்டங்கள் தற்போது இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்ற வரையறைக்குள் கொண்டு வருவதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்த நிலையில் அது குறித்தும் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் நடைபெற இருக்கிற 2024 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி குறிப்பாக முதற்கட்ட பணியாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 40 தொகுதிக்கும் வெற்றி பெற காரணமாக இருந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களும் முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார். மேலும் அது தொடர்ச்சியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று திட்டம் வகுத்திருக்கும் சூழலில் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு பணிகள் குறித்தும் தலைமை அறிவுறுத்தப்படுவதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த மாவட்ட செயலர் கூட்டமானது அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது.